So very good morning to all. அருப்புக்கோட்டையிலிருந்து சுபா ராஜா and then welcome to our own சுபா லேர்னிங். Very good morning ராகண்ணா. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இந்நன்னாளில் உங்களுக்கு சூப்பரான ஒரு பயங்கரமான ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரிலவெண்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கூட, மிகப்பெரிய ஒரு ஆனந்தமும் கூட. அது பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம வீடியோக்கு புதுசா யாராச்சும் வந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களை மனதார நான் வருக 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 என சுபா லேர்னிங் சார்பாக உங்கள் சுபா ராஜா உங்களை வரவேற்கிறேன். ரைட்டாக்கண்ணா, திஸ் இஸ் அவர் ஸ்வீட் ஹோம். என்ன சார் ஹோம்னா அப்படின்னா இதுதான் நம்ம சேனல் தான் நம்மளுடைய ஹோம். ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஒரு 2 months தான் ஆகுது. ஸோ அதற்காக நீங்க உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வரும். நிறைய விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த வருஷம் நம்ம சுபா லேர்னிங் தான் நம்பி வந்தவங்க, எய்தர் யூடியூபா இருக்கட்டும் இல்ல பேட்சா இருக்கட்டும், வாட் எவர் மேபி, யார் வந்தாலும் சரி அவங்க அரசு வேலையோட தான் கிளம்பணுங்கிற ஒரு இமாலய இலக்கை நோக்கி தான் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாம் புரியும் நான் நினைக்கிறேன். நீங்க தம்ப்நெயில்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரைட்டாக்கண்ணா, சோ இதெல்லாம் நான் இந்த இடத்துல பெருமையா நான் வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸை சொல்றதை விட நான் வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறத என்னுடைய ஆசை. அதை வச்சுதான் நான் இந்த இடத்துல நான் அந்த விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்றேன். உள்ள போயிடலாமா? என்ன சார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கனவோட, பல்லாயிரக்கணக்கான மாணவர்களினுடைய மிகப்பெரிய ஒரு கனவு, ஒரு லட்சியமோட ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிச்சோம். அதுதான் என்னது அப்படின்னா February 13 2026 நம்ம சுபா லேர்னிங்ஸினுடைய ஓப்பனிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனாகிரேஷன் டே எல்லாம் நம்ம வச்சிருந்தோம். உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த ஜேர்னி. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட நான் ஸ்கிப் பண்ணவே இல்லை வீடியோ போடுறதுக்கு. எல்லா நாளுமே நான் ஸ்கிப் பண்ணாம நான் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஐ ஹோப் நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தீங்க நான் நினைக்கிறேன். அந்த இதுல நம்ம ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு டேல பல லட்சக்கணக்கான மாணவர்கள் படிக்கக்கூடிய இந்த டிஎன்பிசியில பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நம்மளுடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து, நம்மளுடைய சொற்களுக்கு மதிப்பளித்து ஒரு விஷயத்த நம்பி நம்ம சுபா லேர்னிங்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற வந்தாங்க. இவங்களுக்காக நான் காமிக்கிறேன். ஒரு புது இன்னோவேட்டிவா எங்கேயுமே பண்ணாததா குரூப் 2 அண்ட் குரூப் 4 கம்பைன்ட் வித் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸோட ஒரு நியூ பேட்ச் இனாகிரேஷன் டே அன்னைக்கே நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஓப்பனிங் நான் பண்ணியிருந்தேன். அந்த பேட்சோட பேர் என்ன அப்படின்னா ஸ்டேட் ரேங்க் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணியிருந்தோம். உங்களுக்கே தெரியும் நான் நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாருக்குமே என்ன அப்படின்னா சூப்பரான ஒரு விஷயமா அந்த ஸ்டேட் ரேங்க் பேட்ச் அப்படின்னு சொல்லி தான் எங்கிட்டு திரும்பினாலும் இருந்தது. ஏன் எங்களாலேயே வந்துட்டு எங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்துட்டு பெரிய ஆதரவும் எங்களுக்கு சப்போர்ட்டும் இருந்துட்டு இருந்தது. என்டையர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா, தமிழ்நாடு ஃபுல்லா மாணவர்கள் படிச்சுட்டு இருந்தாங்க. இதற்கான கிளாஸஸ்ல இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா February 13 ஆரம்பிச்சோம் இல்லையா, அது February 13 அந்த பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி 20 கிளாஸ் ஆரம்பிச்சோம். அதுல இருந்து மார்ச், ஏப்ரல் இந்த 2 months நாங்க எவ்வளவு சிலபஸை முடிச்சிருக்கோம், நாங்க எதெல்லாம் இன்னும் படிக்க வேண்டியிருக்கு, இன்னும் இதுல எத்தனை கொஸ்டின்ஸ் எல்லாம் நாங்க தயார் இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா நான் இந்த இடத்துல ஓப்பனா நான் ஷேர் பண்றேன். எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த வீடியோ முடிவுல நீங்களே பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஸ்கிப் பண்ணாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியாடாக்கண்ணா? சோ இட்ஸ் மீன் ஸ்டேட் ரேங்க் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அவங்க ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்லல இல்லையா? சோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட்டா? சோ என்ன சார் அப்படின்னா பேட்ச் ஸ்டார்ட் பண்ணது February 13 கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணது என்னது அப்படின்னா February 20 இருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிளாஸஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். Day 1 அப்படிங்கிறதுக்கான கிளாஸஸ் எல்லாமே இது ரெண்டுமே எய்தர் ஸ்டேட் ரேங்க் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, ஃபவுண்டேஷன் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே சேர்ந்து கம்பைண்டா 20 நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தோம். ரைட்டா? சோ அன்னையில இருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ஒரு விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வரைக்கும் ஓகே, இன்னைக்கு வரைக்கும் என்ன சார் இந்த லெவல்ல கொண்டாண்டீங்க? ஆமா சொல்லணும்ல, அக்யூரேட்டா புள்ளியோட டேட்டாவோட சொல்லணும்ல. ஏன்னா நம்பி வந்திருக்கிறாங்க பசங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியணும்ல. இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 2 மாதம், இன்னைக்கு டேட்டோட சேர்த்துட்டீங்கன்னா 5 நாட்கள் முடிகிறது. இன்னும் நல்லா சொல்ல போனோம் அப்படின்னா 9 வாரங்களுக்கான ஷெட்யூல் நம்ம பசங்களோட பேட்ச் குரூப்ல இருக்கும். இருக்கா இல்லையாடாக்கண்ணா? இப்போதான் சாரி நேத்து நைட்டு தான் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா 10th வீக்குக்கான ஷெட்யூல் உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன். பார்த்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். 9 வாரத்தையும் கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம, எதுலையுமே லேக் இல்லாம, ஒரு லெசன்ஸ் கூட ஸ்கிப் பண்ணாம அம்புட்டு லெசன்ஸையும் நான் முடிச்சு கொடுத்துருக்கேன். இப்ப இதுல என்னென்னலாம் முடிச்சிருக்கோம், எதெல்லாம் கவர் பண்ணிருக்கோம், எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கோம்னு உங்களுக்கும் தெரியணும்லடா கண்ணா, வெளி பசங்களுக்கும் தெரியணும், உங்களுக்கும் தெரியணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் அந்த இதை கொண்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 9 வீக்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிருக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜேர்னில. ரைட்டா? சரி, ஃபர்ஸ்ட் எதை பாத்துறோம் சார் அப்படின்னா ஜிஎஸ். ஏன் நான் ஜிஎஸ்ங்கிற பாயிண்ட நான் தூக்குறேன் அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது, இவனுக்கு மேக்ஸ் தான் தெரியும், இவனுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும்,
எனக்கு ஜிஎஸ்லாம் ஒன்றும் தெரியாது. நானும் குரூப் 1 படிச்சவன்டா, நானும் மெயின்ஸ் தாண்டி இன்டர்வியூ வரை அட்டன் பண்ணியிருக்கிறேன்டா. நீங்க எனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கூட என் மனசு ஆறி இருக்கும்னா, நான் ஓப்பனா பசங்கிட்டே நான் சொல்லியிருக்கேன், ஐ எம் எ லேர்னர். ஓகே, நான் தமிழ்ல சிலபஸ் வச்சு அனலைஸ் பண்ணி நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 4 to 5 months முன்னாடிலாம் நான் படிச்சுட்டு தான் நான் உள்ள வந்திருக்கேன். ரைட்டா? நீங்க ஜிஎஸ் தெரியலன்னு சொன்னீங்களா, அந்த இதுல இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். என்ன சார் உங்களுடைய டார்கெட் என்ன சார்? 200க்கு 200 யாராலையுமே நீங்க யாருனாலும் நீங்க கேட்டு பாருங்க. டிஎன்பிசி கிளியர் பண்ண ஒரு குரூப் 1 லெவல்ல இருக்கக்கூடிய போஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஆபீசரா இருந்தாலும் சரி, இல்ல குரூப் 2 லெவல்ல இருக்கக்கூடிய ஆபீசரா இருந்தாலும் சரி, 200க்கு 200 போட்டேன் சார், 199 போட்டேன் அப்படின்னா பொய்யா தான் இருக்கும். சத்தியமா பொய்யா இருக்கும். நீங்க எல்லாம் பாத்துறீங்களா, அந்த 200க்கு 200 அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் பொய், ஃபேக். ரைட்டா? சோ அதனால என்ன சார் அப்படின்னா, நம்மளுடைய டார்கெட், எங்களுடைய டார்கெட் எவ்வளவு இருந்தது அப்படின்னா 170 பிளஸ். அவ்வளவுதான், 170 பிளஸ். 170ல இருந்து 180 மட்டும்தான் எங்களுடைய டார்கெட். ரைட்டா கண்ணா? அதை நோக்கி தான் நான் டிராவல் பண்ணி போயிட்டு இருந்தேன். ஏன் லாஸ்ட் டைம் கூட நம்ம பசங்க 28 பசங்க குரூப் 4ல கிளியர் பண்ணாங்க. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நம்ம குரூப்ல கூட அதனுடைய ப்ரூஃப்லாம் இருக்கு. ஓகே, குரூப் 2ல 2 பசங்க கிளியர் பண்ண அவங்க சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்துல அந்த பேட்டர்ன்ல அந்த லெசன்ஸ் எல்லாம் படிச்சு அடிச்சு தூக்கிடலாம். இதுல லாஸ்ட் 3 யூனிட், அதாவது யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6ல இருக்கக்கூடிய அந்த 3 யூனிட் தான் அல்டிமேட் டார்கெட். ஃபர்ஸ்ட் யூனிட் நீங்க எல்லாம் ஷாக் ஆயிருவீங்க. எஸ், அஃப்கோர்ஸ் இந்தியன் பாலிட்டி. ஓகே, யூனிட் 4 அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா which means இந்தியன் பாலிட்டி இங்கிலீஷ்ல கொண்டு வரலக்கனா தமிழே பாத்துக்கோங்க. எத்தனை கொஸ்டின்ஸ் தானே இப்போ வரைக்கும் நம்ம பசங்க என்ன லெசன்ஸ் நான் படிக்க வச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். அதுல எத்தனை டைம் வைவா கேட்டிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு சின்ன ஒரு சின்ன சாம்பிள் சொன்னா அப்படின்னாலும் இன்னைக்கு அப்படியே ஆன்சர் பண்ணுவான். இது எங்க கிளாஸ்ல உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஷார்ட்கட். அதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் என்னென்ன தேவையோ அதுக்கான கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஷார்ட்கட்டை மட்டும் அப்படியே படிச்சு எதுலாம் நீங்க முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா which means இந்திய அரசியலமைப்புல ஆரம்பிச்சு இந்த இருக்கு இல்லையா, எங்கடா கண்ணா இருக்கு, சட்டமன்றம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸை நீங்க கவர் பண்ணிருக்கீங்க. எத்தனை கேள்விகள் கேட்பாங்க? 15 கேள்விகள் கேட்பாங்க. ரைட்டா கண்ணா? சரி, இது என்ன சார் மார்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க? உங்களுக்கே மீனிங் புரியும், பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு புரியும், அப்கமிங்ல வரக்கூடியது. ரைட்டா? இந்த 15 கேள்வி இல்ல, இப்ப திருப்பி சொல்றேன், இன்னைக்கு இந்த டேட்ல நீங்க எத்தனை கேள்விக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா சாலிடா 9ல இருந்து 11 கேள்விக்கு நீங்க ரெடி ஆகி ஆச்சு. 9ல இருந்து 11 கேள்விக்கு பெட் ஓபன் சேலஞ்ச், அதுல எவ்வித மாற்று கருத்துமே இல்ல. ரைட்டா? பிரியாம்பல் கேட்டா எங்க வேணாலும் சொல்லுவாங்க. அடிப்படை உரிமைகள் படிக்க வச்சாச்சு, அடிப்படை கடமைகள் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எல்லாத்தையும் ஹோம்ஒர்க்ல கொடுத்தாச்சு. அட்டவணை 2 டைம் இம்போர்ஷன் எழுத கொடுத்துருக்கிறேன். அகைன் ஷெட்யூல் 25, ஐ மீன் அந்த பார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, பகுதிகள் 25 பகுதிகள் சேர்த்து 2 டைம் எழுத சொல்லியிருக்கு. இந்த மாதிரி தேவையான விஷயங்கள்ல பாலிட்டியில மெயினா இருக்கக்கூடிய குரூப் 4 அண்ட் குரூப் 2ல இருக்கக்கூடிய 10ல இருந்து 11 கேள்விகளுக்கு நம்ம என்ன ஆயாச்சு, தயாராயாச்சு. ஆனா மீதி அந்த 5 கொஸ்டின் அடிக்கணும்ல, ஃபுல் மார்க் இந்த 15க்கு 15 எடுக்க வைக்கணும். அதுக்கு நான் கேரண்டி. யூ டோன்ட் வரி அபவுட் இட். அதை பத்தி கவலையே படாதீங்க. ரைட்டா கண்ணா? மற்றபடி இப்ப நான் ஒரு சும்மா சாம்பிளுக்கு நீங்க சொல்லி பாருங்க. பசங்க குடியுரிமை சட்டம்னா எந்த ஆண்டாகனா சும்மா கேளுங்க. நான் ஒரு 10 கேள்வி கேட்கிறேன், நீ ஆன்சர் பண்ணு. ராஜமன்னார் கமிட்டி எந்த ஆண்டாகனா சும்மா ஆன்சர் பண்ணிருங்க. ரைட்டா? ஆர்டிகல் 158ல 3 என்னடா கண்ணா ஆன்சர் டக்குன்னு சும்மா சொல்லி பாருங்க. தெரியுதா? 32 என்னடா கண்ணா அப்படியே கேதர் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு 3 பிரசிடென்ட்டுக்கு 3 இல்ல இருக்குல்ல, அது பேர் எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஆர்டிகல் 100 எதை பத்திரா பேசுது? சும்மா ஞாபகப்படுத்தி பாருங்க. ஆர்டிகல் 72 எதா கண்ணா பேசுது? அப்படி சும்மா சொல்லுங்க. ஆர்டிகல் 76 என்னடா கண்ணா எதை பத்தி பேசுது? ஆர்டிகல் 78 எதை பத்தி பேசுகிறது? பிரதமரினுடைய கடமை. 76 அட்டான்ஜென்ட் ஆஃப் இதெல்லாம் நம்ம இப்ப ஃப்ரீக்வெண்டா அவ்வளவுதான். இதுதான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்ல கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல என்ன போர்ஷன்ஸ் நான் லெசன்ஸ் நான் கொண்டு வரல கண்ணா, ஏன்னா உங்களுக்கே மீனிங் புரியும். நான் இந்த இடத்துல நான் கரெக்டா நான் சொல்லிடுறேன். நாகரீகம் கருதி, அதாவது எப்படின்னா பசங்க நம்பி பேட்ச்ல ஜாயின் பண்ணிருக்கிறாங்க, என்னால ஷெட்யூலையும் என்னால கொண்டு வர முடியாது. ஸோ அதனால என்னால சிலபஸ் எவ்வளவு கவர் பண்ணிருக்கேங்கிற ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும். இது எல்லாமே நான் கவர் பண்ணி எங்க பசங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிப்பேர்டா ரெடியா இருக்கிறாங்க. அவ்வளவுதான் விஷயம். ஸோ பாலிட்டியில செகண்ட் யூனிட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்தியன் எக்கனாமி வித் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் யூனிட் நம்பர் 5 அப்படிங்கிற வருது. இந்தியன் எக்கனாமி வித் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி 20 கேள்வி கேட்பாங்க. எத்தனை கேள்விடா கண்ணா கேட்பாங்க? 20 கேள்வி கேட்பாங்க. கடன் டப்பு விமாரி கண்ட்ரினா என்ன இருக்குன்னா பாப்புலேஷன் டென்சிட்டில எங்க அதிகமா இருக்கு, எங்க கம்மியா இருக்கு. அதாவது ஒரு விவசாயி கடன்லே பிறந்து கடன்லே வாழ்ந்து அவன் சந்திக்க ஐஆர்டிபி ட்ரைசம்னா என்ன, ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா என்ன, அட்ராகனா அகைன் அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னது, என்ஆர்இபினா என்னது, ஸ்டார்ட் அப் இந்தியா என்ன, ஸ்டாண்ட் அப் இந்தியானா என்னது, அப்படியே சூப்பரா அடிப்பான். ஏதோ 14 பேங்க் நேஷனலைஸ் பண்ணாங்க, 6 பேங்க் எப்ப நேஷனலைஸ் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் காகிதமில் எங்க தொடங்கினாங்க, அகைன் ரோட் கிளாஸ்டர் அப்படின்னா என்னடா, ஃபர்ஸ்ட் பப்ளிக் செக்டர். இது எல்லாமே எல்லா பசங்களும் நான் ஜெட் வேகத்துல இப்ப நான் சொல்றேன், இப்ப சொன்னாலும் எங்க பசங்க இந்த அத்தனை கேள்வியுமே அடிக்க ரெடியா இருப்பாங்க, எல்லா கேள்வியுமே சொல்லுவாங்க. அதுல எந்த லெசன்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும், எதுலலாம் கவர் பண்ணக்கூடாது, எதுலாம் தேவையோ அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி அழகா முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே 5 இயர் பிளான். நான் பேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு 5 இயர் பிளான்னே சொல்லி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே போய் பாருங்க, ஒரு வீடியோ இருக்கும், ரொம்ப பிடிச்சு ரொம்ப அட்மையர் ஆகி நான் எடுத்திருப்பேன் அந்த 5 இயர் பிளான்ஸ்னுடைய வீடியோ. ஓகே, சோ 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் அண்ட் பனிஷ்மெண்ட்லயே நாங்க முடிச்சாச்சு. அதுக்கடுத்து நீங்க ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா விச் மீன்ஸ் நிதி ஆயோக் வரைய அகைன் இந்த இருக்கு பாருங்களேன், ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது ஊரக நலன்சார் திட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அகைன் ஊரக பொருளாதாரம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய லெசன்ஸ், என்னென்ன லெசன்ஸ் எல்லாம் நம்ம படிக்க வச்சிருக்கோம்னு சொல்லி நம்ம பசங்களுக்கு தெரியும். இப்ப வரைக்கும் இந்த 20 கேள்வி இல்ல, அவன் எத்தனை கேள்விக்கு ரெடி ஆயிட்டான் சார் அப்படின்னா, எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பிராக்டிகலா நம்ம பேசுவோம், 20 கேள்வியுமே புக்ல இருந்து வராது. சரியாடா கண்ணா, 15ல இருந்து 14 கேள்விகள் தான் வரும், 15ல இருந்து 14 கேள்வி, மீதி 5 கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா வரும். உதாரணத்துக்கு தமிழ்நாடு ஒரு 5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அட்டைன் பண்றதுக்கு எத்தனை வருஷம் டார்கெட், ஒரு 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அட்டைன் பண்றதுக்கு எத்தனை வருஷம், இந்த மாதிரி சிஏ ரிலேட்டடா வரக்கூடியது. ரைட்டா, சரி, இதுல இருந்து நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா 7ல இருந்து 8 கொஸ்டின்ஸ், 7ல இருந்து 8 கொஸ்டின்ஸ்க்கு நீ ரெடி ஆயாச்சு. என்ன கேள்வி கேட்டாலும் எப்படி கேட்டாலும் எங்க பசங்களால ஆன்சர் பண்ண வைக்க முடியும். ஐ கேன், இதெல்லாம் முடிச்சிருக்கேன். ரைட்டா கண்ணா, இதுல என்னென்ன லெசன்ஸ்ன்னு என்னால இப்போதைக்கு சொல்ல முடியாது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நாங்க கவர் பண்ணி வச்சிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் மட்டும்தான் இருக்கு, இன்னும் வெயிட் பண்ணுங்க. அந்த மே முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். ரைட்டா கண்ணா, 2 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட் என்னது சார் அப்படின்னா, தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு அப்படிங்கிற கூடிய ஒரு லெசன். இது ஆக்சுவலா வந்து எப்படி வரும் அப்படின்னா, தமிழோட சேர்ந்து வரும், சங்க காலத்துல இருந்து இக்காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய மாறுபாடுகள். ஆனா அதுல 20 கேள்வி கேட்கிறாங்களா, இந்த இருக்கான் 20 கேள்வி கேட்கிறாங்களா, நாங்க பாதி லெசன்ஸை வெட்டி எடுத்துறோம். எந்த பாதி லெசன்ஸை வெட்டி எடுத்துறோம்னா, அங்க சங்க காலம் முதல் இக்காலம் வரை அப்படின்னு சொல்லி தொல்லியல் கண்டுபிடிப்புகள் கொடுத்திருப்பாங்கல்ல, அங்க இருந்து இந்த திருக்குறள்ங்கிற விஷயத்த கூட எடுத்துருங்க. எங்கடா கண்ணா, இந்த இது ஃபர்ஸ்ட் சாப்டர், இது செகண்ட் சாப்டர் அப்படின்னு சொல்லி நான் பிரிச்சு வச்சிருக்கேன். என்னடா கண்ணா, செகண்ட், இது தேர்ட் சாப்டர். நாங்க எதை கவர் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, தேர்ட் சாப்டரை கவர் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை கேள்விகள் கேட்கப்படும் அப்படிங்கறத நான் ஓப்பனா சொல்லிடுறேன். மினிமம் 10 கொஸ்டின்ஸ். எப்படா கண்ணா, மினிமம் 10 கொஸ்டின். கண்டிப்பா புலித்தேவர் பத்தி இருக்கும், கண்டிப்பா கட்டபொம்மன் பத்தி இருக்கும், கண்டிப்பா தீரன் சின்னமலை பத்தி இருக்கும், கண்டிப்பா வேலுநாச்சியார் பத்தி இருக்கும், கண்டிப்பா நம்மளுடைய பாரதியார் அவர்களுடைய லெசன்ஸ் பத்தி இருக்கும், கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சி பத்தி இருக்கும், கண்டிப்பா வேலூர் புரட்சி பத்தி இருக்கும். இது எல்லாத்துலயுமே ஒரு கொஸ்டின்ஸ் நாங்க அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு வச்சிருக்கோம். எத்தனை கொஸ்டின்ரா, 10 கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கேட்பாங்க. இந்த லெசன்ஸை எங்க பசங்க படிச்சு அப்படியே ஒரு சாம்பிளுக்கு மட்டும் சொல்லவா கண்ணா, 1761 மே 16 அப்படியே திருப்பி போறா, 61 திருப்பி போறா, மே 16 என்னடா கண்ணா டக்குன்னு அடிங்க. சும்மா ஒரு சாம்பிளுக்கு பசங்க அப்படியே எப்படி ஆன்சர் பண்றாங்க மட்டும் பாருங்க. சும்மா லைட்டா அப்படியே சும்மா சாம்பிள் கேட்கிறேன். ஏதோ குயிலி அப்படிங்கிற ஒருத்தவங்க இருந்தாங்களா, அவங்க யாரு அது தெரியுமாடா கண்ணா? எந்த நாள்ல எங்கேயோ உள்ள போய் போராட்டம் பண்ணிட்டு வந்தாங்களே, யாருடா கண்ணா? சரி, வேலுநாச்சியாருக்கு அடைக்கலம் கொடுத்தவங்க யாருடா கண்ணா? யதுல் நாயகர் அப்படின்னா யாருடா கண்ணா? சும்மா சொல்லுங்க. கட்டபொம்மன் மீதி வச்சிருந்த பக்கோடா மணிக்கிட்ட எங்க பசங்களுக்கு தெரியும் எத்தனை பக்கோடா கையில வச்சிருந்தாரு. ஏன் எப்படி ஒரு முரண்பாடுகளின் மொத்த உருவமா எவன் இருந்தான்? அவன் யாரு? அவன் அப்படிதான் சொல்லணும், அவன் தான் சொல்ல முடியும். ஓகே, யார் அவர் இருந்தா? அடுத்து அவர் எப்ப வந்து கட்டபொம்மன் அவர்கள் போய் அங்க போய் மீட் பண்ணிட்டு வந்தாரு? நாங்களாபுரத்துல தூக்குல போட்டவங்க யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த ஆண்டு தூக்குல போட்டாங்க? அங்க தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட. உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்காடா கண்ணா? இதெல்லாமே நாங்க 10th-லயும் 11th-லயும் படிச்சு முடிச்சாச்சு. கதம் 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 ஸ்கெட்ச் போட்டு தூக்கியாச்சு. ஸோ ஜிஎஸ்ல ரொம்ப முக்கியமான இருக்கக்கூடிய லெசன், பாலிட்டியில இருந்து 15 கேள்விகள், எக்கனாமிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து 20 கேள்விகள், இதுல இருந்து 20 கேள்விகள். தட் இஸ் த பில்லர். இங்க இருக்கக்கூடிய அந்த 55 கொஸ்டின்னா நம்மளுடைய உயிர் நாடி. நான் இதை தான் டார்கெட் வைப்பேன், எப்பயுமே நான் இதை தான் டார்கெட் வைப்பேன். இந்த 55 கேள்விகள்ல எவர் ஒருவர் நியர்பை 85% மேல மார்க் எடுக்கிறாங்களோ அவர்கள் கட்டாயமான முறையில குரூப் 4 வேலையிலோ குரூப் 2 வேலையில இருப்பார்கள். அதுல எவ்வித மாற்று கருத்துமே இல்லை. ரைட்டா கண்ணா? சரி, இதுல என்னென்ன பாயிண்ட்லாம் சார் நீங்க கவர் பண்ணிக்கிங்க, எத்தனை கொஸ்டின் ஆல்ரெடி நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சாச்சு. ரைட்டா கண்ணா? இந்த 3. அப்ப ஜியோகிராஃபி சார் உங்களுக்கு மேக்ஸ் பத்தியா தானே தெரியும். என்னுடைய பேஸே ஜியோகிராஃபி தான். ஆனா 5 கொஸ்டின் தான் கேட்கிறாங்க. என்ன செய்ய, அதுக்காக தான் அதை விட்டு வச்சிருக்கோம். நம்ம 2வது பாத்துக்கலாம். ரைட்டா? ஐஎன்எம் ஹிஸ்டரி சார் இப்பதான் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு லெசன் தான் நாங்க படிச்சோம். அது 10 கேள்வி. அந்த 10 கேள்வி எப்படி படிக்க வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அதை நாங்க ஜிஎஸ்ல நாங்க பாத்துருவோம். சயின்ஸ் எல்லாம் ஆப்ஷனல் தான். எங்க டார்கெட் எவ்வளவு? நம்ம டார்கெட் 175 தான்.
அந்த 175ல அந்த ஐஎன்எம்க்கு அந்த அது பேர் என்னடா சயின்ஸ், இந்த ஐஎன்எம் ஹிஸ்டரி எல்லாம் அங்கிட்டு ஓரமா போயிடும். ரைட்டடா கண்ணா? அவ்வளவுதான். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிச்சா போதுமா. இது ஜிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ரைட்டடா கண்ணா? அண்ட் தென் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னது சார் உள்ள வந்துட்டீங்க அப்படிதான், பொது தமிழ். பொது தமிழ் ரைட்டா சார்? உங்க சப்ஜெக்ட் அந்த பின்னாடி வருது, அது வந்துட்டே இருக்கு. பொது தமிழ்ல எத்தனை யூனிட் இருக்குன்னா 7 யூனிட் இருக்கு. ரைட்டா? நான் ஓப்பனா நீங்க டிக்ளேர் பண்ணிடுறேன்டா கண்ணா. நான் ஓப்பனா டைரக்டா அந்த ஸ்லைடுக்குள்ள நான் உள்ள போயிடுறேன். எங்க சார் அப்படின்னா இந்த இருக்கு திஸ் ஒன். ஒரே ஒரு நிமிஷம், அந்த ஸ்லைடு எங்கடா கண்ணா இருக்கு? எங்கடா கண்ணா இருக்கு? இந்த வாரம் ஆச்சோ ஆனா போச்சு. பொது தமிழ் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்ப நான் இந்த இடத்துல நான் ஓப்பனா சொல்லிடுறேன். நிறைய பேர் இப்ப என்னமோ அவுட் ஆஃப் சிலபஸ் புது பசங்கள இருந்து பழைய பசங்கள இருந்து எல்லாருமே போறாங்க. ஐ அண்டர்ஸ்டுட். நான் என்னால புரியுது, என்னால அப்சர்வ் பண்ண முடியுது. அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. ஆஃப்கோர்ஸ். ஆனா யாருமே இப்ப வரக்கூடிய பசங்களை எப்படி டியூன் பண்றாங்க அப்படின்னா ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல. ஸ்கூல் புக்ஸ படிக்காம நீங்க அவுட் ஆஃப் தி சிலபஸ் படிக்க கூடாது. ஸ்கூல் புக்ஸ படிக்காம நீங்க அவுட் ஆஃப் சிலபஸ் போகாதீங்க, தயவு செஞ்சு போகாதீங்க. 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி நம்மளுடைய 2025 எடிஷன்ல இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பாடநூல் கழகம் வெளியிட்டு இருக்காங்களே, அதை படிச்சுட்டு தான் நீங்க அதுக்கு அடுத்துதான் அவுட் ஆஃப் தி சிலபஸ் போகணும். பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். எங்க பசங்க நெஞ்ச தட்டி என்னால இப்ப சொல்ல முடியும், நாளைக்கே என்னால ஒரு 4 மணி நேரம் வைவா வச்சு 6ல இருந்து 9 வரைக்கும் படிக்காம வந்து ஆன்சர் பண்ண முடியுமாடா அப்படின்னு கேட்டா சத்தியமா ஆன்சர் பண்ணுவாங்க, டெஃபினட்டா ஆன்சர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ட்ரெயின் பண்ணது அப்படி. 6ல இருந்து 9th வரை நான் கவர் பண்ணி முடிச்சிட்டேன் சார். மத்தபடி சில இடத்துல பாத்துருக்கீங்களா, கிளாஸ் எடுக்கிறப்போ ஒரு டைம், படிக்கிறதுக்கு ஒரு டைம், ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு டைம்னு சொல்லி ஒதுக்குவாங்க. இங்க அந்த பேச்சு கேட்டம் கிடையாது. கிளாஸ் எடுக்கிறப்பே படிச்சிருவாங்க, கிளாஸ் முடிஞ்சப்பவே வைவா அட்டென்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. அகைன் மிட் நைட்ல வைவா இருக்கு. இதெல்லாம் முடிச்சாதான் அவனுக்கு திருப்தியாவே இருக்கும். நீங்க கேளுங்க, சாம்பிளுக்கு அவன் என்ன கேள்வி கேட்டாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பான். எவ்வளவு வேகத்துல கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். சோ அதுல இருந்து நாங்க எவ்வளவு முடிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒட்டு மொத்தமா தமிழ்ல 60 to 65% ஆஃப் தி சிலபஸை நான் கவர் பண்ணி முடிச்சிட்டேன். The main chapter, one of the main factor, 30 கேள்விகள்ல இருந்து 25க்கு மேற்பட்ட கேள்விகள் அதுல இருந்து வருதுன்னா 10th ஸ்டாண்டர்ட் அப்கமிங் வீக்ல வித்தின் 2 to 3 வீக்ஸ்ல நான் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் பாருங்க தமிழ்ல சொலண்டு விட்டு தூக்கி அடிப்போம். அதுக்கு அடுத்துதான் மெயின் பிக்சர் ஆரம்பிக்குது. அவுட் ஆஃப் தி சோர்ஸ்குள்ள உள்ள என்ட்ரி ஆவேன். மே மாசத்துல மிட்ல இருந்து மே, ஜூன், ஜூலை இந்த 3 மாசமும் அவுட் ஆஃப் தி சோர்ஸ் அவனை வச்சு புழிஞ்சிருவேன். ஆல்ரெடி வச்சு புழிஞ்சு வச்சு அடிச்ச அடியில அவனுக்கு எல்லா பாயிண்ட்டுமே ஆட்டோமேட்டிக்கா சப்கான்சியஸ் தான் மைண்ட்ல போய் உட்காந்துரும். இதுதான் பாயிண்ட். இப்ப நாங்க கவர் பண்ணிருக்கோம்ல, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன்டாக்கண்ணா. 6ல இருந்து 9 வரைக்கும் நான் கவர் பண்ணிருக்கேன்ல, இதெல்லாம் எதுலாம் சிலபஸ்ல வருது அடுத்த கேள்வி கேட்பாங்கல்ல. இப்ப நான் உள்ள போறேன் பாருங்க. இப்ப பாருங்க கணக்கு ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாத்துக்கோங்கண்ணா. மெயினா வந்துட்டேன்டாக்கண்ணா, கரெக்டா வந்துக்கோங்க. இப்போ இலக்கணத்துக்கு 25 கேள்விகள். அழுகு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிரித்தெழுத சேர்த்தெழுத பார்த்தா என்னடா கண்ணா பார்த்தா, முதல் கிளாஸ் தமிழ் வளம் ரா இளங்குமனாருடைய புக்கு, அதுல இருக்கக்கூடிய பாயிண்ட தொகுத்து நம்ம ஆப்லயே நான் வீடியோவா கொடுத்தாச்சு. அதை மட்டும் படிச்சா போதும். வேற இந்த விதிகள் படிக்க போறீங்க, இந்த விதி படி நம்ம ஒன்னும் டாக்டரேட் வாங்க போறது இல்லடாக்கன்னா, பிஹெச்டி வாங்க போறது கிடையாது. ரைட்டா? தேவையான என்ன தேவையோ அதை மட்டும் படிச்சா போதும். இதுல இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு. இந்த குறில் நெடில் வேறுபாடு, லகர இதுல ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறத நாங்க படிச்சிட்டோம். ஆனா அது 10வது அவுட் ஆஃப் சோர்ஸ் போகணும். நான் பாத்துக்கிறேன், அது நான் முடிக்க வேண்டியது. ரைட்டா? அதுக்கடுத்து கீழே பாருங்க, வினா எழுத்துக்கள்லாம் தெரியும். ஏ ஆ ஓ ஏ அவ்வளவுதான் நடக்கணும். அடுத்து இங்க பாருங்க, இங்க நடக்கணும் வினை முற்றுனா நமக்கு தெரியும். வினை எச்சம்னா 2 தெரிநிலை வினை எச்சம், குறிப்பு வினை எச்சம். அந்த வினை எச்சம்னா எதுல முடியணும் உங்களுக்கு தெரியும். பெயர் எச்சம்னா 2 கேட்டகரி, அதுல என்னன்னு முடிச்சாச்சு. அடுத்து என்ன நடக்கணும், வினையாளனை அருன்னு முடிஞ்சா போயா நம்ம பசங்களுக்கு மட்டுமே தெரியும். இது என்னடா அயற் சொல் தமிழ் சொல். 3 நாள் முன்னாடி முக்கியம் பார்த்திருந்தோம். வட சொல் நம்ம பார்த்திருந்தோம். அயற் சொல்னா தெலுங்கு சொற்களா இருக்கலாம், உருது சொற்களா இருக்கலாம். அதுல இருந்து தமிழ் சொற்கள் என்னென்னு இப்பதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அவுட் ஆஃப் சோர்ஸ்ல இருந்து நம்ம பார்த்துருந்தோம். ஞாபகம் இருக்கா? இது எல்லாத்தையும் நாங்க கொஞ்சம் கவர் பண்ணி வச்சிருக்கோம். ரைட் நடக்கன்னா ஆச்சோ என்னாச்சு, வாட் ஹேப்பன்? ஓகே வெயிட் பண்ணுங்க. என்ன நடக்கன்னா இந்த போர்ஷன்ஸ் ஃபுல் ஃபிளெஜ்டா சூப்பரா ஒரு பாயிண்டோட நாங்க தமிழ்ல கவர் பண்ணி முடிச்சிருக்கோம். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா 6ல இருந்து 9 வரைக்கும் ஐ மீன் ஸ்கூல் புக்ஸை படிக்காம வெளியில போகணும். சில இடத்துல பாத்தீங்கன்னா இத்தனை தாண்டி புக் இருக்கு, இவ்வளவு தாண்டி இருக்கு, தலைவாணி கூட இப்ப வச்சு படுக்க முடியாது போல, அவ்வளவு இருக்கு.
நான் உங்கள்கிட்ட ப்ராக்டிக்கலா நான் கேட்கிறேன், கொஞ்சம் ஒரு பிரதரா நான் கேட்கிறேன். மேபி என்னை பிடிக்காதவங்களா கூட இருக்கலாம் உங்களுக்கு. நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணுங்க. ஒரு லெசன்ல ஒரு தமிழுங்கிற ஒரு போர்ஷன்ல 2000 பக்கம் 1500 பக்கத்தை உங்களால படிக்க முடியுமா? அந்த 1500 பக்கத்துல ஒரு இதுலயும் ஒரு குறைஞ்சது 150 கேள்வி இருக்கு. 150 இல்லைன்னா 100னே வச்சுக்கிறோம். 100 இன்ட்டு ஒரு 2000 பக்கம் நீங்க போட்டீங்கன்னா நீங்க படிச்சிருவீங்க. ஞாபகம் இருக்குமாங்கிறத மட்டும் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் இதை நான் தப்பு சொல்லவே இல்லை, படிக்கணும் பட் ஆனா அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்து நீங்க பார்க்கக்கூடிய இலக்கணங்கள் எல்லாமே ஃபண்டமெண்டல் ஸ்கூல் புக்ல படிச்சுட்டு அவுட் ஆஃப் சோர்ஸ் படிக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். இதைத்தான் நான் அடிக்கடி ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். ஆனா நீங்க எல்லாருமே அந்த இதுல முதலே உள்ள போய் விழுந்துறாங்க. நீங்க உங்களுக்கு தெரியாமையே நான் அவுட் ஆஃப் சோர்ஸ் அங்கங்க டச் பண்ணி வச்சு நான் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நான் கவர் பண்ணிட்டே வந்துகிட்டு இருக்கேன். ரைட் நடக்கனா அது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கிறப்போ தேவையான விஷயங்கள் நான் என்னமோ நினைச்சேங்க இலக்கணம்லாம் ரொம்ப கஷ்டம் போல, ரொம்ப ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடா இருக்கும் போல அப்படின்னு நான் நினைச்சேன். அப்புறம் தான் உள்ள போய் தெரிஞ்சு பார்த்தாதான் தெரியுது, அட இவ்வளவுதானா இதுல விஷயம் அப்படிங்கிறது நான் எனக்கு 2வது பார்த்தாதான் தெரியுது. ஏன்னா நம்ம பசங்களுக்கு அது ஃபுல்லாமே தெரியும். என்னடாக்கண்ணா குட், வாங்க வாங்க ஒரே ஒரு நிமிஷம் டாக்கண்ணா, இது ஆஃப் ஆயிடுச்சு, ஒரே ஒரு நிமிஷம், சாரி, 1 மினிட் ஒரே ஒரு நிமிஷம், சாரி டாக்கண்ணா ப்ளீஸ். ஒவ்வொருத்தவங்களும் அந்த டைம்ல ரொம்ப முக்கியங்க. ஓகே, அந்த டயத்தை அவங்கள வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஓகே, வெயிட் பண்றாங்கண்ணா. ரைட்டா, செகண்ட் சொல்லகராதி அப்படிங்கிற ஒரு டாபிக்ல உள்ள போனோம். சொல்லகராதியில என்னென்னலாம் பார்த்திருக்கோம். ஏலாப்ல ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்துருக்கோம். என்ன கவர்மெண்ட் மெட்டீரியல் மட்டும் இருக்கு, அதை நான் படிக்க வச்சுக்கிறேன். ஆல்ரெடி நான் ஹோம்ஒர்க் கொடுத்து கொஞ்சம் இடத்துல நான் படிக்க வச்சிருந்தேன். ரைட்டா, அடுத்து இங்க பாருங்க, இதனுடைய மறு பெயர்கள்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதுல இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி அப்படின்னு சொல்லி நம்ம சில விஷயங்கள்லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி கொடுத்துருக்கூடிய போர்ஷன்ஸ் அதெல்லாம் பார்த்தாச்சு. இந்த இருக்குல்ல பேச்சு வழக்கு எழுத்து வழக்குலாம் இருக்கு இல்லையா, இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்குக்கெல்லாம் பெருசாலாம் மெனக்கடணும் அவசியம் இல்லை. நல்லா ஃப்ரீக்வெண்டா தமிழ் தெரிஞ்சா போதும், ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் கரெக்ட் ஆயிடும். ரைட்டா, படிக்க வேண்டிய லெசன்ஸ்ல 3வது இங்க பாருங்க, எழுதும் திறன்ல நம்ம பசங்க எப்படி கேட்டாலும் அடிப்பாங்க. தன்வினைனா என்னது, செய்வினைனா என்னது, பிறவினைனா என்னது, செயற்பாட்டு வினைனா இப்படி கேட்டா அடிச்சிருவாங்க. நாய் என்ன பண்ணும், நரி என்ன பண்ணும், புலி என்ன பண்ணும், சிங்கம் என்ன பண்ணும், கூகை என்ன பண்ணும், ஆந்தை என்ன பண்ணும், மயில் என்ன பண்ணும், இது எல்லாமே இளமை பெயர்கள், இது எல்லாமே படிச்சு பார்க்காம ஹோம்ஒர்க் நோட்ல நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. போய் எடுத்து செக் பண்ணி பாருங்க, எல்லாமே செக் பண்ணி பாருங்க. இது எல்லாமே நாங்க பசங்க ஆல்ரெடி நாங்க முடிச்சிட்டோம். ரைட் அடக்கன்னா அதுதான் இது. இங்க பாருங்களேன், கலை சொற்களும் இந்த இருக்கு இல்லையா, கலை சொற்கள் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கலை சொற்கள் என்னதுன்னா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறத முதல்ல முடிக்கணும், முடிச்சுட்டு வெளியில தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்களே அதை படிக்க வைக்கணும். நான் மே மாசத்துல இருந்து நான் படிக்க வைக்க ஆரம்பிச்சிருவேன். ரைட்டா, ஆனா ஸ்கூல் புக்ல இருக்குது எல்லாமே எங்க பசங்க அக்கு வேற ஆணி வேற படிச்சுட்டாங்க. ரைட்டா, சோ அது படிச்சாச்சு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இதுதான், இது என்னடா நான் புதுசா உள்ள ஒண்ணு வந்திருக்கு, இது என்னது, ஆச்சோ சரி ஓகே. யூனிட் 7ங்கிறது மட்டும் நான் உள்ள கொண்டு வந்துறேன். யூனிட் 7ல என்னது சார் அப்படின்னா, மூணு விஷயங்கள் இருக்கு. அதாவது திருக்குறள் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நான் கவர் பண்ணல, டச் பண்ணவே இல்லை, அதை நான் கடைசியா தான் வச்சுக்கிறேன். செகண்ட், தமிழ் அறிஞர்களும் தமிழ் சான்றோர்களும் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க இங்க பாருங்கடா, யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஊவேசா பத்தி நமக்கு தெரியும், ஆல்ரெடி பழைய புக் புது புக்ல படிச்சு எழுதியாச்சு. தோப்பை மீனாட்சி சுந்தரம் முதலியார் நமக்கு தெரியும், லக்குவனார் நமக்கு தெரியும், தேவனைய பவனர் பத்தி தெரியும். அகைன் பாவலேறு பெருஞ்சித்தனார்னா யாரு நம்ம படிச்சிருக்கோம். ஜி போ பத்தி பழைய புக் புது புக் எழுதியிருக்கோம். வீரமாமுனிவர் பத்தி எழுதியிருக்கோம். இது இந்த எல்லாமே டிகேசினா யாருன்னு தெரியும். குன்றக்குடி அலிகாலர்னா யார் அவர் என்ன பத்திரிகை, இது எல்லாமே 6th இருந்து 9th வரை இருக்கக்கூடிய புக்ல என்ன ஆயிடுச்சு, கவர் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நான் அதைத்தான் நான் திருப்பி நான் சொல்லிடுறேன். என்ன லெசன் சொல்லிடுறேன் சார் அப்படின்னா, இந்த இருக்கு இல்லையா, இந்த லெசன்ஸ் எளிய மொழிபெயர்ப்புன்னு இருக்குல்ல, இதுவும் அந்த கலை சொற்கள்னு வருது இல்லையா, இந்த கலை சொற்களும் கிட்டத்தட்ட சேம் தான், அது பெரிய விஷயமாலாம் இருக்காது. ரைட்டா, இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம்னாலே ஆல்மோஸ்ட் நான் சொன்ன அந்த கால்குலேஷன், என்ன கால்குலேஷன் இருக்குன்னா எங்கடா போச்சு, இந்த இருக்குல்ல 60 to 65% நாங்க கவர் பண்ணி முடிச்சிட்டோம். அதுல எந்த வித டவுட்டும் இல்லை, எப்படி கேட்டாலும் எங்க பசங்களால ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா, அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல நான் கொண்டு வரேன். என்னது சார் அப்படின்னா, ப்ரூஃபோட காட்டணும்ல. சரி சார், நீங்க முடிச்சிட்டீங்க, நீங்க வேற எதுவும் பண்ணலையா சார் அப்படின்னா, டே 1ல இருந்து நேத்து வரைக்கும் 41 டெஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். நேத்து வீக்கெண்ட் டெஸ்ட் நைட் 10 மணிக்கு வச்சேன் மேக்ஸுக்கு, 41 டெஸ்ட். ஓகே, நான் ப்ரூஃப் இல்லாமலாம் கொண்டு வர மாட்டேன் சார். இந்த மாதிரி கூகுள் ஃபார்மேட்ல ஒரு நாளைக்கு 10 கேள்வி வச்சீங்கன்னா 41 டெஸ்ட்னா 410 கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரியஸா தனியா உட்காந்து கடைசியா படிப்பாங்க, தேவையே கிடையாது.
டே 1ல இருந்தே படிச்சு அது ஒரு சைட்ல போய்கிட்டே இருக்கும். முடிஞ்சு அவ்வளவுதான். சரி, இது 41 டெஸ்ட் நிஜமாவா? ஆமா, திங்கள் டு வெள்ளி வரைக்கும் இதை ஃபுல்லா நாங்க படிச்சிருக்கோம். ரைட்டடா கண்ணா? அண்ட் தென் அடுத்த கேள்வி பாருங்க, சூப்பரான பாயிண்ட். என்ன சார் அப்படின்னா, ஜெனரல் ஸ்டடீஸ்ல 3 யூனிட்ல மட்டும் குறைந்தபட்சம் 30ல இருந்து 32 கேள்விக்கு அவங்க தயாராயிட்டாங்க. அந்த ஐஎன்எம்மும் ஜியாகிரபியும் சயின்ஸையும் தூக்கி ஓரமா வச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம பசங்க அடிச்சு விளாசிடுவாங்க. அதுக்கான ப்ரூஃப் வீடியோ நான் முன்னாடி வச்சிட்டேன். ரைட்டடா கண்ணா? அண்ட் தென் லாஸ்ட், எங்க சார் உங்க சப்ஜெக்டை பத்தி பேச மாட்டீங்க அப்படின்னா, அதுதான் நம்ம மேக்ஸ். யார் சின்ன பையன் எல்லாரும் நல்ல சும்மா 3D இமேஜா இருந்துச்சு, தூக்கிட்டு ஓடி வந்தேன். மேக்ஸை பத்தி கவலைப்படாதீங்க. இவ்வளவுதான். நான் இந்த விஷயத்த நான் இதுதான் சொல்ல முடியும். ரைட்டடா கண்ணா? மேக்ஸை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தெரியும், நான் இருந்தாலும் நான் இதை பத்தி நான் என்னத்த பேசுறது. ஓகே, மேக்ஸ்ல 25 அவுட் ஆஃப் 25 வாங்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எக்ஸாம் முடியட்டும், எத்தனை கொஸ்டின்ஸ் நம்ம நடத்தினதுல இருந்து வந்திருக்குன்னு சொல்லி நான் ப்ரூஃப் வீடியோ வைக்கிறேன். ஓப்பன் சேலஞ்ச், பெட்டு கட்டுவோம். பார்ப்போங்க. என்ன, நான் 6 மாசம் இருக்குல்ல, அது நான் இருக்கிற வரைக்கும் நீங்க கவலையே படாதீங்க. அடுத்த 6 மாசம் வேற மாதிரி வெறித்தனமா இருக்கும். இப்ப இப்படி இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா நாங்க ஆல்ரெடி முடிச்சாச்சு. இனி அவனை டெஸ்ட் வச்சுட்டு இருக்கிறப்போ மேக்ஸுங்கிறதுலாம் ஒரு விஷயமே இருக்காது. அவனுக்கு அவ்வளவுதான் விஷயம், பெரிய காம்ப்ளிகேஷன்லாம் இருக்காது. ரைட்டடா கண்ணா? ஸோ இதுதான் நான் சொல்றது. இது எல்லாமே நம்ம பேட்ச்ல பண்ண சில விஷயங்கள். ரைட்டா? இன்னும் கொஞ்சம்லாம் இருக்கு. அது என்ன சார் அப்படின்னா, காலையில 10 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லி எழுதிட்டு இருக்கோம். அதை ஃபுல்லா எழுதிட்டு இருக்கிறாங்க. அது கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேட்ச் ஹோம்ஒர்க்குன்னு சொல்லிட்டு, சாரி, யூடியூப் ஹோம்ஒர்க்குன்னு சொல்லிட்டு மேல ஹோம்ஒர்க்லாம் கொடுத்து நம்ம சுபா லேர்னிங்ஸ் அஃபிஷியல், நீங்க என்ன டெலிகிராம்ல ஜாயின் ஆகலைன்னா ஜாயின் ஆகிக்கோங்க. சுபா லேர்னிங்ஸ் அஃபிஷியல் சொல்லக்கூடிய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலதான் ஹோம்ஒர்க்கோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல அதை எழுதி அவங்க அப்பா அம்மா கிட்ட சைன் வாங்குறாங்க. யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ், பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தெரியுமா பண்ணணும்? யூடியூப்ல இருக்கிறதையும் எழுதணும், பேட்ச்ல இருக்கிறதையும் எழுதணும், எழுதி அப்பா அம்மா கிட்ட சைன் வாங்கணும். வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆமா, படிக்கணும் கனவு இருக்கிறவங்க வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் எல்லாருமே விட போறதெல்லாம் கிடையாது. வச்சு அடி புளிவேன். ரைட்டடா கண்ணா? அது மட்டும் தானா சார் அப்படின்னா, அது மட்டும் கிடையாது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், வீக்கெண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வைவா வித் சுபா நல்ல நாள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரெஸ்டே கிடையாது. 3 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்லி ஒரு 200-300 கொஸ்டின், மினிமம் 300 மேக்ஸிமம் 500 கொஸ்டின்ஸ் அப்படி ரிப்பீட்டடா கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன். வைவா வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் போக உங்களை பேட்ச்ல மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ரைட்டா? ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் இத்தனை பர்சன்டேஜ், நியர்பை 50க்கு மேல 60%. மொதல் 9 வாரம் தான் ரொம்ப முக்கியம். அடுத்து அவுட் ஆஃப் சோர்ஸ் வாரமா வரப்போகுது. அந்த வாரங்கள் எல்லாத்தையுமே நாங்க முடிச்சிட்டோம். ஸோ நியர்பைல ஒரு எக்ஸாம், இன்னைக்கு நான் எக்ஸாம் வச்சா எத்தனை கொஸ்டின்ஸ், 200 கொஸ்டின்ல எங்களால எத்தனை கொஸ்டின்ஸ் உங்களால போட முடியும், எங்க பசங்களால போட முடியும், நம்ம பசங்களால போட முடியும் அப்படின்னா மினிமம் 120 to 130 வரைக்கும் அவங்களால போட முடியும். மேக்ஸ்ல சிம்பிளிஃபிகேஷன், எல்சிஎம், நம்பர் சிஸ்டம், ரேஷியோ, பெர்சன்டேஜ், ஆவரேஜ், ஏஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 சேர்த்து போட்டோம்னா அடிச்சு வந்துருவாங்க. இன்னும் கொஞ்சம் தான், 120 வரைக்கும் வந்துட்டீங்களா, இன்னும் ஒரு 70, இன்னும் ஒரு 50 தான். அப்படிதான் நடக்கணும். 175 தான். இன்னும் ஒரு 50 கேள்வி. அதான் நான் பாத்துக்கிறேன். அந்த 50 கேள்வி தான் அவுட் ஆஃப் சோர்ஸ்ல போறாங்க. இவங்க அந்த 50 கேள்வியில அவுட் ஆஃப் சோர்ஸ், ஐயோ கஷ்டமா இப்படி நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ரைட்டா? ஸோ அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணதுங்கிறதுக்காக, பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ரெஃபர் பண்றதுக்காக உங்களுக்காக நான் ஒரு நியூ பேட்ச் அப்படிங்கிறத ஒன்று ஸ்டார்ட் பண்றேன். மே 1ல இருந்து ஸ்டேட் ரேங்க் 2.0. இதுல டெய்லி 2 மணி நேரம் கிளாஸ் இருக்கும், சத்தியமாக இருக்கும். ஈவினிங் டெய்லி ஸ்பாட் டெஸ்ட் இருக்கும், கட்டாயமா இருக்கும். யூடியூப்ல டெய்லி நீங்க அட்டென்ட் பண்ணணும். அதுல ஹோம்ஒர்க் கொடுப்பேன். பேட்ச் ஹோம்ஒர்க்னு இருக்கும், அது நீங்க ஹோம்ஒர்க் எழுதி தான் ஆகணும். இந்த டெஸ்ட் வச்சிருக்கீங்களா, இதனுடைய ப்ரூஃப் தான் இங்க வச்சிருக்கேன். இதை மானிட்டர் பண்றது யார் சார்? நான் தான் மென்டார், நான் தான் ஸ்டாஃப், நான் ஒரே ஒரு ஆள் தான், ஒன் அண்ட் ஒன்லி நான் தான் உங்களை ஃபுல்லா மானிட்டர் பண்ணுவேன். இந்த இருக்குல்லையா, இந்த கொடுத்துருக்கேன் பார்த்துருக்கீங்களா, இந்த இருக்குல்லையா, இந்த மாதிரி நான் வந்து சும்மா கொஸ்டின்ஸ் வச்சு நான் கேட்பேன். நீங்க யாரு தப்பா நோன் போட்டாங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணிடுவேன், அடுத்த செகண்ட் கால் பண்ணிடுவேன். அண்ட் தென் பேட்ச் ஹோம்ஒர்க்னு சொல்லி இதே மாதிரி வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு போட்டோலாம் உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன். இது மட்டும் கிடையாம மாசம் நீங்களாம் படிக்கிறீங்களா செக் பண்றதுக்காக பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அன்னைக்கு நடத்தின போர்ஷன்ஸ்ல இருந்து மிட் நைட் வைவாங்கிறது கேட்கப்படும். அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் டெஃபினட்டா இருக்கும். வீக்கெண்ட் வைவா வித் சுபா அப்படின்னு சொல்லி ஒரு 500 கொஸ்டின்ஸ் நியர்பைல சனிக்கிழமை இருக்கும். இதெல்லாம் போக இந்த ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, ஒர்க் பண்றவங்க, என்னால படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றவங்களை எளிமைப்படுத்துறதுக்காக என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் மார்க் பண்ணி நானே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். நீங்க அந்த பாயிண்ட்டை மட்டும் படிச்சா போதும். இதுக்கு மேல என்ன வேணும்?
அதையும் தாண்டி நீங்க இந்த பேட்ச்லாம் முடிஞ்சு போறப்போ வெறுங்கையோட எல்லாம் போக மாட்டீங்க. வந்தா சொபிஸ்டிகேட்டடா, எப்படி ஒரு சின்ன ஒரு விஷயத்த வச்சு நான் சொல்றேன், எல்லா இதெல்லாம் இருக்கிறீங்க. ஒரு முருகன் வந்தா முருகனை போய் நம்ம ப்ரே பண்ணிட்டு வரோம், நாங்க அப்படிதான் பண்ணுவோம். முருகன் போய் ப்ரே பண்ணிட்டு வரோம் அப்படின்னா முருகன் அப்படியே அள்ளி கொடுப்பாரு, பார்த்துருக்கிறீங்களா? அப்படி அள்ளி கொடுத்தவங்க தான் நீங்க எல்லாருமே, நல்ல உள்ளங்களுக்கு. அதே மாதிரிதான் நம்ம சுபாலனிக்ஸ் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, நான் சும்மாலாம் உங்களை வந்துட்டு பொய் வாக்குறுதியெல்லாம் நான் கொடுக்கவே மாட்டேன். ஓகே, நான் இதை பண்ணுவேன் அதை பண்ண மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. நான் சொல்றதை தான் செய்வேன், செய்யறது தான் சொல்லுவேன். ரைட்டா? ஸோ 25 டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸோட நான் உங்களை வழி அனுப்பி வைப்பேன். ரைட்டடா கண்ணா? ஸோ மேபி இதுக்கு மீறியும் நிறைய பசங்க கஷ்டப்படுறாங்கிற ஒரே ரீசன்னால லாஸ்ட் டைம் நானே நிறைய சஃபர் ஆனேன். இருந்தாலும் நான் உங்களுக்காக இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். 2 times நீங்க இன்ஸ்டால்மெண்ட்டை கட்டிக்கலாம். இதனுடைய டோட்டல் ஃபீயே இது இவ்வளவு பண்றோம்ல, நான் 20,000 ரூபாய் வாங்குறேன், இல்ல 30,000 ரூபாய் வாங்குறேன்னா, இல்ல 40,000 ரூபாயா, இல்ல 15,000 ரூபாயா, இல்ல 18,000 ரூபாயா, இல்ல 12,000 ரூபாய், இல்ல 10,000 ரூபாய், இல்ல 9, 8, 7,000 ரூபாயா, 4,999 தான். அதுலயும் நீங்க 2 டைம் இன்ஸ்டால்மெண்ட்டா கட்டிக்கலாம். என்னால முடிஞ்சது. நீங்க படிக்கிறதுக்கு, படிப்புங்கிறது வர்றதுக்கு உங்களுக்கு அந்த பணங்கிறது தடையா இருக்கவே கூடாது. அந்த ஒரே ரீசனாலதான் நான் 2 times இன்ஸ்டால்மெண்ட்டுங்கிற ஆப்ஷன் அவுட் பண்ணி வச்சுக்கேன். நீங்க மேபி நீங்க வில்லிங்கா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வில்லிங்கா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் ஒரு நம்பர் மட்டும் நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். இந்த இருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு மட்டும் நீங்க கால் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பசங்க என்ன கேட்டாங்கன்னா, அதையும் நான் உங்ககிட்ட நான் காமிச்சிருந்தேன். இந்த நம்பர் காமிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, நீங்க ஸ்டாம்ப்ல அந்த 150 நாள் பிளானர் சொல்லுங்க சார், 100 நாள் பிளானர் சொல்லுங்க சார். எனக்கு அதுல நம்பிக்கையும் கிடையாது, அது சக்சஸ் ஆகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, சிறுதுளி பெருவெல்லம் மாதிரி 1 வீக்குக்கான ஷெடியூல கொடுப்பேன். இந்த இருக்கு இல்லையா, 1 வீக்கான ஷெடியூல் இந்த இருக்கு இல்லையா, இதுதான் அந்த 1 வீக்குக்கு. சும்மா ரஃபா லாஸ்ட் வீக் நம்ம போட்டோம்ல யூடியூப்ல கொடுத்த கிளாஸ் தான். இந்த மாதிரி என்னென்ன டேட்டு, என்னென்ன சப்ஜெக்ட், என்னென்ன லெசன்ஸ், எப்ப லைவா யூடியூப்லயா ஆப்லயா அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா சூப்பரா உங்களுக்கு நான் ஷெடியூல் கொடுத்துருவேன். இது எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவேன். இப்ப வரைக்கும் 9 வாரங்களும் சத்தியமாக முடிச்சு கொடுத்துருக்கேன். ஒரு லெசன்ஸ் என்னமோ தான் நான் மிஸ் பண்ணிட்டு அது இந்த வீக்ல கவர் பண்ணிடுறேன் இந்த பேட்ச்ல. ரைட்டா? ஸோ திருப்பி நான் ஒண்ணுதான் நான் சொல்ல முடியும் உங்களுக்காக. இவ்வளவும் நீங்க பண்ணீங்களா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களால நம்ப முடியாது என்ன, உங்களால நம்பவும் முடியாது. சத்தியமா பண்ணிருக்கோம் சார். 2 மாசமா நான் பசங்க கூட மட்டும்தான் டிராவல் பண்றேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வேற யாருக்கிட்டனாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, பசங்களே வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஏதாவது ஒண்ணு, இப்ப நான் சொன்னதுல ஏதாவது ஒண்ணுல பொய் இருந்துச்சுன்னா நீங்க இதுல ஜாயின் பண்ண வேணும். நீங்க நம்பிக்கையா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நான் உறுதித்தன்மையை நான் கொடுக்குறேன். ஏன் சார் அப்படின்னா, உங்க லெவல்ல இருந்தா நானும் வந்திருக்கேன். ஸோ கடைசியா ஒண்ணு மட்டும்தான் நான் சொல்ல வேண்டிய ஒண்ணு விஷயம்தான். அதாவது ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய அவமானங்கள், ஏளனங்கள், தூர்வாரி மேல தூவி வீசுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். ரைட்டடா கண்ணா? நான் திருப்பி ஒண்ணு சொல்லிடுறேன். யார் ஒருத்தவங்க தோல்வி பெறுறாங்க அப்படின்னா, முயற்சியே செய்யாம இருக்கிறாங்கல்ல அவங்க தோல்வி. அப்படி முயற்சி பண்ணியுமே சில பேர் தோல்வி விடுறாங்க அப்படின்னா அதுக்கு மெயினான காரணம் தொடர் முயற்சி இல்லாதது, கன்சிஸ்டன்சி இல்லாததுதான். யார் ஒருவர் திறமை தேவை கிடையாது, அவங்கள நம்பி என்னைய நம்பி ஒரு ஃபுல் எஃபர்ட்டை, எந்த ஒரு பிசிறு தட்டாம, எந்த ஒரு மைண்ட்ல எதுவுமே இல்லாம ஃபுல் ஃபிளெஜ்டா 100% ஒரு எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா உங்களாலையும் சாதிக்க முடியும். இந்த வருஷம் உங்களுக்கான வருஷமா நீங்க மாத்திருங்க. நான் அதான் நான் சொல்றேன். நமக்கு ஒவ்வொருத்தவங்களோட சிச்சுவேஷன் வேற. ஹவுஸ் ஒய்ஃப்ட கேட்டு பாருங்க, அவங்களோட சிச்சுவேஷன் தெரியும். ஃபுல் டைமா வேலை பாக்குறவங்க பையன்கிட்ட கேட்டு பாருங்க. ஜொமேட்டோ வேலை பார்த்து நம்ம ஒருத்த பையன் படிச்சுட்டு இருக்கான். வெசல்ஸ் கிளீன் பண்ணி பாத்திரம் கழுவி ஒரு நம்ம தங்கச்சி ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருக்கு. இவ்வளவு ஏன் எல்லாத்த விட ரொம்ப கஷ்டம். செங்கல் சூழல அடிக்கிற வெயில நம்மளால ஒரு நிமிஷம் வெளியில நிக்க முடியல. செங்கல் சூழல வேலை பார்த்துட்டு ஒரு நம்ம தம்பி ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே வெவ்வேறு ஊர்ல அவங்கவுங்க சிச்சுவேஷன்ல இருந்து இருக்கிறாங்க. திருப்பி சொல்றேன் சார், கஷ்டப்படுற ஒரு ஆளால தான் மேல வர முடியும், அவங்களாலதான் ஜெயிக்க முடியும். அவங்களுக்குன்னு ஒரு வைராக்கியம் இருக்கும். நீங்க ஜெயிச்சா மட்டும்தான் உங்க குறைகள் சூப்பரா அழகா தெரியும். அதுதான் நான் அந்த இடத்த நான் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கேன். ரைட்டடா கண்ணா? ஆனா நீங்க லைட்டா நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு அப்பவே தெரியும்ல அப்படின்னு சொல்லி உங்க வீட்டுல இருந்தே எதிர்ப்பு குரல் வர ஆரம்பிச்சிடும். ரைட்டடா கண்ணா? இல்ல நான் பார்டர்ல வந்துட்டு போயிடுச்சு, 2 மார்க்ல வந்துட்டு போயிடுச்சு, 3 மார்க்ல தான், கவுன்சிலிங் வரைய போச்சு, எனக்கு கிடைக்கல, 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணினா கொஞ்ச நாள் தான் எனக்கு அப்படின்னா எல்லாமே உங்களை அப்படியே ரெடியா இருப்பாங்க. எப்படா குழிக்குள்ள தள்ளுவான், எப்படா குழிக்குள்ள உழுவா அப்படின்னு சொல்லி ரெடியா இருப்பாங்க. அது எதற்குமே தயாராக தூக்கி விட்டேறிவதற்கு தயாராக இருங்க. அது எதுவுமே நமக்கு வேணாம். நான் திருப்பி ஒண்ணுதான் சொல்றேன்.
உங்களுடைய அடையாளம், கிரியேட் யுவர் ஓன் ஐடென்டிட்டி. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஹூ யூ ஆர் கொஞ்சம் தனியா. இப்ப நீங்க பேசிருக்கீங்க, இப்ப நான் கிளாஸ் வந்திருக்கீங்களா, இந்த மொமெண்ட்ல இருந்து உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணுங்க. இந்த மொமெண்ட் உங்களுடைய லைஃபை சேஞ்ச் பண்ணி விடும். கொஞ்சம் தனியா உட்காந்து திங்க் பண்ணுங்க. நம்ம என்ன படிச்சிருக்கோம்? நம்ம காலேஜ்ல டாப்பரா இருந்தோம், ஸ்கூல்ல டாப்பரா இருந்தோம், இப்ப ஏன் இப்படி இருக்கும்? நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கு இப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு கொஞ்சம் தனியா உட்காந்து திங்க் பண்ணுங்க. எதை பத்தியும் யோசிக்காம நம்பிக்கையா ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மொமெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. வேற எதை பத்தியுமே திங்க் பண்ணாதீங்க. நமக்கு தேவை ஒரு அரசு வேலை. 60 வயசு வரைக்கும் செட்டில்டாகனா யாராலையுமே உங்களை வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணவே முடியாது. ஜாப் செக்யூரிட்டி 500% ஜாப் செக்யூரிட்டி. 2 நாள் லீவு, மாசத்துல 8 நாள் லீவு. ஞாபகம் வச்சுக்கோங்கடாக்கன்னா, சிக் லீவ் தனி, கேஷுவல் லீவ் தனி, மெட்டர்னிட்டி லீவ், உமன்ஸா இருந்தா மெட்டர்னிட்டி லீவ் தனி, அகைன் மெடிக்கல் லீவ் தனி. இது போக உங்களுக்கு அகவிலைப்படி உயர்வுன்னு சொல்லி வருஷத்துல 2 டைம் அகவிலைப்படி உயர்வு கொடுப்பாங்க. சொந்த ஊர்லயே வேலை வாங்கிக்கலாம். கிடைக்காத பட்சத்துல 3 வருஷத்துல குடுக்குன்னு ஓடி வந்து நம்ம ஊர்ல வந்துக்கலாம். ப்ரொமோஷன் டக்கு 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 டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். பீஸ்ஃபுல்லான லைஃப். 10 மணிக்கு போனா போதும், 5 மணிக்கு வெளியில வந்துடலாம். வீடு கட்டுறதுக்கு 50 லட்ச ரூபாய் லோன் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. டிடிஎஸ் இப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்ஷன் ஸ்கீம் வேற இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வேற எங்கெங்க கிடைக்கும்? இதுக்கப்புறம் நீங்க படிக்கல அப்படின்னா உங்களுடைய விருப்பம், அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் என்னால எதுவும் சொல்ல முடியாது. ரைட்டா? என்னால சொல்றது நான் சொல்லிட்டேன். ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க சீட்ஸை நீங்க பிளாக் பண்ணிக்கோங்க. நான் திருப்பி நான் சொல்றது அதுதான். ஒரு கம்பைன்டு சேம் 2A அண்ட் குரூப் 4க்கு ஸ்டேட் ரேங்க் 2.0. எனக்கு இந்த பேரை விட்டு கொடுக்க மனசு இல்லை. அதனால 2.0 சொல்லிட்டு ஒரு நியூ பேட்ச் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். May 1 ஆரம்பிக்குது. இன்னும் 5 நாள் தான் இருக்கு. உங்க சீட்ஸை பிளாக் பண்ண 72008594 இந்த நம்பருக்கு மெயின் டெக்ஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வருஷம் விட்டீங்க, அடுத்த வருஷம் இதை விட கஷ்டமா இருக்கும். அவ்வளவுதான். ரைட்டாடாகண்ணா? ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னா இதெல்லாம் நான் பண்ண ப்ராசஸை மட்டும்தான் இந்த இடத்துல நான் டெலிவர் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு அரை மணி நேரம் இந்த ஒரு அரை மணி நேரத்தில் உங்க டயத்தை ஒதுக்கி வந்து எனக்காக நீங்க பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. உங்க டயத்தை நான் என்னைக்குமே வீண் அடிக்கவே மாட்டேன். எல்லாரும் சேர்ந்து சுப்பா ஃபேமிலியாக ஒட்டுமொத்த ஒரு குடும்பமாக அரசு வேலை பெறுவோம். அருப்புக்கோட்டையில சக்சஸ் மீட் வைக்கிறோம். வச்சே ஆகுறோம். லாஸ்ட் டைம் என்னால வைக்க முடியல, இந்த டைம் வச்சே ஆகுறோம். அதுல எவ்வித மாற்று கருத்துமே இல்லை. நீங்க அப்பா அம்மா உங்களை யார் படிக்க வைக்கிறோம் அவங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல நம்ம ஜெயிச்சு காட்டுவோம். நிறைய பேரு நம்ம தோல்விக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நமக்கு மட்டும்தான் தெரியும், இறைவன் மேல பாரத்தை போட்டு, இயற்கை மேல பாரத்தை போட்டு, வீறு நடை போட்டு, வெற்றி நடை போட்டு சென்று கொண்டே இருப்போம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ரைட்டா? பாரதி சொன்னதான், பேசுபவர்கள் பேசட்டும், தூற்றுறவர்கள் தூற்றட்டும், முன்னோக்கி செல்லடா தமிழா. அவ்வளவுதான். இதுதான் என்னுடைய பாயிண்ட். ரைட்டா? ஸோ ப்ளீஸ் இன்னையில இருந்தே ஆரம்பிச்சிருங்க. இந்த மொமெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட்டா? தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு அடுத்து நான் எவ்வளவு போர்ஷன்ஸ் கவர் பண்ணிக்கேன்னு சொல்லி நான் மே மாசம் எண்டில் நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ரைட்டா? ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ.